4x square minus 3y square is to 2x square plus 5y square equal to 12 is to 19. Then x is to y is. ஸோ ரெண்டு விகிதம் கொடுத்துருக்காங்க, அதிலேருந்து xy கேட்குறாங்க. பல்லுறுப்பு கோவைகள் கொடுத்துருக்காங்க. முதல்ல கொடுத்துருக்க பல்லுறுப்பு கோவையில் எழுதிக்கிறான். 4x square minus 5y square 3y square divided by 2x square plus 5y square. இதில் எழுதுறது கஷ்டமாக இருக்குது, அதனால் இதில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 4x square minus 3y square is to 2x square plus 5y square is equal to 12 is to 19. That means விகிதத்தில் இருந்தால் பின்ன அதை அப்படியே கீழே டிவைடட் பை எடுத்து எழுதிக்கலாம். 4x square minus 3y square by 2x square minus 5y square is equal to மைனஸ் இல்லை, இது ப்ளஸ்ஸு, இஸ் ஈக்குவல் டு 12 by 19. பின்னமாக எழுதிட்டோம், விகிதத்துலேருந்து பின்னமாக எழுதிட்டோம். என்னமோ இதை குறுக்கு பெருக்கல் மூலமாக கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மூலமாக ஈக்குவல் டு கொண்டு வர போகிறோம். 4x square இங்கே இருக்கிற 19 இந்த சைடு போயிடும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இங்கே இருக்கிற 12 இங்கே கிராஸு இங்கே பெருக்கல் ஆயிரும். ஸோ 4x square minus 3y square into 19 is equal to 12 into 2x square minus 2x square plus 5y square. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இதிலிருந்து உள்ளே கொண்டு பெருக்க போகிறோம். 19 உள்ளே கொண்டு பெருக்குனா 19 4ஆல் பெருக்குனா 76 எக்ஸ் ஸ்கொயர். 19 3ஆல் பெருக்குனா 57 ஒய் ஸ்கொயர். 12 2ஆல் பெருக்குனா 24 எக்ஸ் ஸ்கொயர். 12 5ஆல் பெருக்குனா 60 ஒய் ஸ்கொயர் கொண்டு வந்துட்டோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயராக இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரை ஃபுல்லாக ஒரு சைட்லையும் ஒய் ஸ்கொயரை ஃபுல்லாக ஒரு சைட்லையும் கொண்டு வரோம். ஸோ 76 எக்ஸ் ஸ்கொயர் ரைட் சைடில் இருக்க 24 எக்ஸ் ஸ்கொயர் லெஃப்ட் சைடில் வரும்போது மைனஸ் ஆயிரும், ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். ஸோ 76 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 24 எக்ஸ் ஸ்கொயர். லெஃப்ட் சைடில் இருக்கிற ரைட் சைடில் இருக்க 60 ஒய் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு, லெஃப்ட் சைடில் இருக்கிற 57 மைனஸ் 57 ஒய் ஸ்கொயர். மைனஸ் ரைட் சைடு போகிறப்போ ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 57 ஒய் ஸ்கொயர். அப்போது 76 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 24 எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 60 ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 57 ஒய் ஸ்கொயர். 76லேருந்து 24 கழிச்சா 52. காமனாக எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, 52 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 60 ப்ளஸ் 57 117 ஒய் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் எடுத்தோம்னா பின்னமாக மாற்றிடுறோம் 117 பை 52. இதை திரும்பியும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா 117 13ஆம் பாடுபடி கொண்டு வந்தோம்னா 117 13 9 வாட்டி இருக்குது, 52 13 4 வாட்டி இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9/4. அப்போ எக்ஸ் பை ஒய் என்னென்னா எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு √9/4. √9க்கான வேல்யூ நமக்கு தெரியும், இங்கே 2 இருக்குன்னு அர்த்தம். 3 × 3 9. அப்போ எக்ஸோட வேல்யூ 3. 4 ஸ்கொயர் பண்ணால் 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2 × 2 ஒய். ஸோ 3:2 தான் ஆன்சர் 3:2. ஆப்ஷனில் பார்ப்போம், இங்கே இருக்குது ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் 3:2. 5x square minus 13xy plus 6y square equal to 0, then x is to y is. இந்த ஈக்குவேஷனை நம்ம ப்ராடக்ட் அண்ட் சம் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 5x square minus 13xy plus 6y square y square equal to 0, 6y square equal to 0. முதல்ல ப்ராடக்ட் 5 6 இதில் ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்குது. +5 +6 இந்த கெழு எக்ஸ் ஸ்கொயரோட கெழு ஒய் ஸ்கொயரோட கெழு ரெண்டையும் பெருக்கணுன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 5 × 6 30. ஸோ பெருக்குனா 30 வரணும். பெருக்குனா 30 -13xy xyயோட கெழு -13 கூட்டுனா -13 வரணும். ஸோ இப்படி கிடைக்கிற மாதிரி ரெண்டு நம்பர்ஸ் என்னதுலான்னா -10 -3 பெருக்குனா 30 கூட்டுனா -13 தரக்கூடிய நம்பர்ஸ் -10 -3. -10 -3 பெருக்குனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் 30 ஆயிரும். 10 3 30. -10 -3 கூட்டுனா -13. ஸோ காரணிகள் நமக்கு கிடச்சிட்டு. அப்போது இந்த 13xy -10xy -3xyன்னு தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். ஸோ 5x square -10xy -3xy + 6y square. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு உறுப்புலையும் காமனாக இருக்குது என்ன, எக்ஸ் இருக்குது, 5 இருக்குது, இங்கே 5 இங்கே 10. அப்போ அது 5ஓட மடங்கு 10. ஸோ 5x வெளியே எடுத்துடலாம். 5x வெளியே எடுத்துட்டோன்னா 5x squareல மிச்சம் எக்ஸ் மட்டும் தனியாக இருக்கும். -10xyல
மைனஸ் 2y மட்டும் தனியாக இருக்கும். ஸோ 5x என்று எக்ஸ் மைனஸ் 2y. இதே மாதிரியே மைனஸ் 3xy ப்ளஸ் xy ஸ்கொயரில் மைனஸ் 3 காமனாக இருக்குது. ஸோ மைனஸ் 3 வெளியே எடுத்துடலாம். ஒய்யும் காமனாக இருக்குது. மைனஸ் 3y காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ மிச்சம் என்னென்ன இருக்குன்னா இதில் ஒரு எக்ஸ் இருக்கும், இதில் ஒரு மைனஸ் 2y. மைனஸ் 3yயும் மைனஸ் 2yயும் பெருக்கணும்னா மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 6 y இன்ட்டு y ஸ்கொயர் ப்ளஸ் 6y ஸ்கொயர். ஸோ எக்ஸ் மைனஸ் 2y, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 2y. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோன்னா இப்போ காமனாக எக்ஸ் மைனஸ் 2y ரெண்டுலேயும் வெளியே இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் 2y வெளியே எடுத்துகிட்டு காமனாக மிச்சம் இருக்கிறது 5x மைனஸ் 3y ரெண்டையும் எழுதுனா ஈக்குவேஷன் நமக்கு முடிஞ்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம தீர்வுகள் கண்டுபிடிக்க போகிறோம். 2 ஈக்குவேஷன் இருக்குது. எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 0, 5x மைனஸ் 3y ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே இருக்கிற மைனஸ் 2y லெஃப்ட் சைடு இருக்கிற மைனஸ் 2y ரைட் சைடு போச்சுன்னா ப்ளஸ் 2y ஆயிரும். எக்ஸ் ஈக்குவல் டு 2y, 5x மைனஸ் 3y ஈக்குவல் டு 0. இங்கே இருக்கிற மைனஸ் 3y ரைட் சைடு போச்சுன்னா ப்ளஸ் 3y ஆயிரும். 5x ஈக்குவல் டு 3y. இப்போ x5y ரேஷியோ வடிவத்தில் எழுதிக்கலாம். இங்கே இருக்கிற ரைட் சைடு இருக்கிற y லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா கீழே வந்துடும். 2 கீழே 1 இருக்குது, கீழே ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம், கீழே 1 இருக்குன்னு. ஸோ 2/1 x/y ஈக்குவல் டு 2:1 இந்த சைடு. அந்த சைடு 5x ஈக்குவல் டு 3yனா x5y வடிவத்தில் எழுதிட்டோம்னா இங்கே இருக்கிற ப்ளஸ் 5 அந்த சைடு கீழே வந்துடும். ரைட் சைடு இருக்கிற ப்ளஸ் 3 லெஃப்ட் சைடு வரும், அதே இடத்துல இருக்கும். ஸோ x5y ஈக்குவல் டு 3/5. ஸோ ரேஷியோ 3:5. x/y ஈக்குவல் டு 2:1 ஆர் 3:5. ஆப்ஷனில் பார்ப்போம். 3:5 ஆர் 2:1. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர்.